அடுத்த திராவிடத்தினுடைய கைகூலிகளாக இந்த ஊடகங்கள் மாறி இருக்கு அப்படின்றதும் இந்த திராவிடத்தினுடைய அடுத்த சதி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பெரியார் முடிச்சுட்டாங்க, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதை பாருங்க, அதுக்கு பின்னாடி நான் பேசுறேன். திரு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தாரா? 8 இருந்து 10 நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அங்க நிகழவே இல்லை. பார்த்துருப்பீங்க, இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஊடகத்திட்ட. முதல்ல ஊடகத்திட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். இப்போ சீமான் தலைவரை சந்திச்சாரா இல்லையா என்பதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? சீமான் மீது இவ்வளவு ஒரு வன்மம் ஊடகத்திற்கு ஏன் வருது? இந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கு சீமான் அங்க பேசினாரா, இங்க பேசினாரா, அவரை சந்திச்சாரா, இவரை சந்திச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் தேவையா? மக்கள் வாழ்றதுக்கு வழியேற்று இருக்கான். சொந்த நாட்டிலேயே எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தொழிற்சாலைகள் முழுவதுமே 90-95% வடக்கன்களும் வந்தேரி கூட்டங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, சரியான ஊதியம் கிடையாது, குடிக்க குடிநீர் இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ விவசாயிகளுடைய நிலத்தை தாரவார்த்து கொண்டு இருக்காங்க. எத்தனையோ நிறுவனங்களுக்கு விவசாயிகளும் அல்லாதவர்களுடைய நிலத்தை தாரவார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. படித்த இளைஞர்கள் வேலையற்று திருட்டிலையும் அதுலேயும் இதுலேயுமா போய் விழுந்துட்டு இருக்காங்க. அங்கங்க சாராய ஆலைகளை திறந்து வச்சு மதுவுக்கு அடிமையாய் மக்கள் மது போதையில் தத்தளிச்சு கொண்டு இருக்கிற தமிழகம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழகம் 3 லட்சத்துக்கு மேலே கடனை இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. சென்னையில் 4000 கோடிக்கு இந்த மழை நீரை கடத்துவதற்காக சென்னை மூழ்கி கொண்டு இருக்கும்போ அதற்கான வேலை திட்டத்திற்கு 4000 கோடி ஒதுக்கு 400 கோடி 4000 கோடியை 400 கோடியை நம்ம ஒதுக்குனாங்க. அந்த வேலை செய்தும் அதில் சுத்தமாக செய்திருக்கிறார்களா இல்லையா அப்படின்ற மக்களினுடைய குறைகளை மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டிய ஊடகம் சீமான் இவரை சந்தித்தாரா சந்திக்கலையா அப்படின்னு எவ்வளவு நாள் தாண்டா கேட்டுட்டு நடப்பீங்க? கேனப்பயல்களா நீங்களா? ஊடகமா இல்ல புரோக்கர்களா? நீங்க அரசியல்வாதிகளை மேன்மைப்படுத்த நினைக்கிறீங்களா? இந்த மக்களை காப்பாற்ற நினைக்கிறா? இல்ல அரசியல்வாதிகளுக்குள்ள துவேஷனம் பரப்பி சண்டையை மூட்டுகின்ற சண்டாள கூட்டமா மாறி இருக்கீங்க. அடுத்தது எங்களுடைய கட்சியினுடைய தலைவராகிய எங்கள் இனத்தினுடைய தலைவராகிய மாண்புமிகு மெதுகுவே பிரபாகரன் ஐயா அவர்களுடைய அண்ணனாரினுடைய மகன் இவர்கிட்ட போயிட்டு இவர் கேள்வி கேட்கிறாரு. நீ கேள்வி கேட்க வேண்டிய எப்படி தெரியுமா? களத்துல இருந்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கணும். ஒண்ணு அங்க இருக்க போராளிகள், உண்மையான போராளிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள தேடி பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கணும். இல்லையா அந்த நேரத்தில் எல்லா போராளிகளுக்கும் ஏந்தன் படையணி இருக்கு, மாலதி படையணி இருக்கு, இப்படி அன்வர் படை, ஒவ்வொரு படையணி பலகட்ட படையணிகள் இருக்கு. எல்லா படையணிக்கும் ஒரு படையணியில நடக்கிறது எல்லா படையணிக்கும் தெரியாது. ஒரே படையணியில இருக்கிறவர்கள் பல இடங்களாக பிரித்து இருப்பாங்க, அவங்களுக்கும் கூட தெரியாது. அந்த களத்துல இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், தலைவரோடு இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீமான் எவ்வளவு நேரம் சந்தித்தார், சீமான் எவ்வளவு நேரம் பேசினார், புகைப்படம் எடுத்தாரா இல்லையா அப்படின்ற விடயம். சரியா? இது மேதவே தலைவருடைய சகோதரனுடைய மகன். அவர் பிறந்த டென்மார்க்ல, அவர் இருக்கிறதே டென்மார்க்ல. ஒருபோதும் இங்க இந்த களத்திலேயோ இந்த போராட்டங்களிலேயோ எதுலையுமே அவர் பங்கெடுத்து போராடியவரும் கிடையாது. அவர் பிறந்ததே அங்கதான் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கடலை கடந்து 7 கடலை கடந்து இருக்கிறவர்கிட்ட போய் சீமான் சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு தலைவர் டெய்லி இவங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல போராளிகள் யாராவது இவரோட தொடர்பு கொண்டுட்டா இருந்திருப்பாங்க? என்ன பேசுறீங்க? என்னத்தை கொண்டு வரீங்க? என்னத்தை சாதிக்க போறீங்க? சீமான் மீது துவேஷனம் அவதூறுகள் இவ்வளவுதான். தலைவருடைய உடன்பிறந்த சகோதரனுடைய மகனிடம் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு தமிழகத்துல ஈழத்தில் நடக்கிற தமிழர்களுக்கான நடந்து கொண்டு இருக்கிற அந்த வேதனை பிரச்சனைகளை உரிமைகளை கொஞ்சம் காதில் எடுத்துக்குங்க, தலையில போட்டுக்குங்க. நீங்க வீழ்த்துறது வேற யாரையும் இல்லை, உங்களுடைய அப்பாவினுடைய சகோதரரான மெதுவே பிரபாகரனுடைய அவரை வழிதாங்கி அவர் பின்னாடி அவர் கையகப்பட்ட அவரால் நிறுத்தப்பட்டு இருக்கிற அந்த இயக்கத்தை ஒரு அரசியலாக
தமிழக மண்ணில் எடுத்துட்டு போறாங்க. இங்கே சண்டை வந்து திராவிடம் என்றும் பொய்யாமையை எடுத்து கொண்டு வருகிற சதியர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுடைய உரிமைக்கான அரசியலை சீமான் எடுத்துட்டு வராரு. ஒட்டுமொத்த மக்களினுடைய உரிமை குரலாக சீமான் ஜொலிக்கிறார். இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட தலைவருடைய புகைப்படமோ அந்த இயக்கத்தையோ இங்கு அரசியலா கட்டியமைச்சு எந்த தலைவனை நீங்கள் தடை செய்தீர்களோ அதே தலைவனை கட்சியின் தலைவராக சித்தரிச்சு நாடெங்கும் உலகமெங்கும் ஒவ்வொரு இளைஞனுடைய ஹிருதயத்திற்கு மேலாக நெஞ்சில பச்சை குத்த வச்சு தலைவருடைய புகைப்படத்தை உலக வாரிய எடுத்து சென்றவர் செந்தமடன் சீமான். அந்த ஒரு இதாவது உங்களுக்கு இருக்கணும். நீங்க தயவு செய்து எங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல நல்லா இருங்க, நல்லபடியா இருங்க. ஆனா எங்கள் இனத்தினுடைய போராட்டத்திற்கு தடைக்கல்லாக வராதீர்கள் தயவு செய்து. தலைவர் பட்ட பாடு கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய இந்த குறுகிய இந்த மனப்பான்மை இருக்கிற அடிச்சிடாதீங்க. எங்களுக்கு எங்க தலைவர் உயிர். அதனாலதான் எங்க தலைவரை நாங்க தலைவரா வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அன்னைக்கு அந்த படைபிடிப்புக்கு போன அந்த டைரக்டர் எல்லா உண்மையும் சொல்றாரு. தலைவரே வந்து சீமானை அழைச்சு போயிருக்கிறாரு. பயிற்சி கொடுத்தவர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உயிரோடுறதா இருப்பாங்க. அவர்களை நம்ம அடையாளம் காட்ட முடியாது, அவர்களுக்கும் ஆபத்து வரும். அத்தனை புகைப்படங்கள் இருக்கு, ஒரு புகைப்படம் இல்ல, 10-200 புகைப்படங்கள் இருக்கு. எல்லாமே எடிட் செய்யவா முடியும்? தலைவருடைய அனுமதியின்றி யாராவது துப்பாக்கி பயிற்சி கொடுக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? இங்க களத்துல தமிழர் அல்லாதவர்களுக்குமான சண்டை நடக்குது, உரிமை போர் நடக்குது, அதிகார போர் நடக்குது. தமிழர்களுடைய வரலாற்றை தொலைச்சிட்டு இருக்கான், நாசமாக்கிட்டு இருக்கான். பெரியார் என்ற ஒரு பொய் பிம்பத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழனை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலை செய்யறான். தமிழ்நாட்டில் தமிழனுடைய நிலங்கள் பறிக்கப்படுது, வளங்கள் பறிக்கப்படுது, வீடுகள் பறிக்கப்படுது, அவனுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. இதை கொஞ்சமாவது எடுத்து பார்க்க மாட்டீங்களா நீங்க? அந்த தலைவரோட எந்த இனத்துக்காக தான் பெற்ற பிள்ளைகளையும் மனைவியையும் அந்த களத்துல விட்டு மக்களுக்காக போராடி எத்தனை தியாகிகள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. பெற்ற பிள்ளை கூட நெஞ்சில் அவ்வளோ ஒரு சின்ன குழந்தையை அப்படி சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த வலியும் கூட உங்களுக்கு இல்ல. இந்த தெலுங்கு துவேஷத்தை இதுவும் கூட நீங்க படிச்சுக்க மாட்டீங்களா? வெளிநாட்டுல நீங்க தலைவருடைய அண்ணன் பிள்ளைன்ற ஒரு இதுதாங்க உங்களுக்கு இருக்கு. களத்தில் இறங்கி போராடின வழி உங்களுக்கு இல்லை. இது நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். தயவு செய்து நீங்க போராட வராதீங்க. வரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு துணையா நிக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தொல்லையா நிக்காதீங்க. தலைவரோட வழியில நாங்க பயணிக்கிறோம்.